தேமுதிக வருது, அன்புமணியுடைய பாமக வருது, வந்தாலுமே தாவேக்கா ஓட்டை கண்ணாபின்னான்னு பிரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. அது ஸ்பாயிலராக இருக்காங்க, ஸ்பாயிலர். தாவேக்கா அதிமுக ஓட்டு ஆதரவு ஓட்டையும் தூக்கிடுவாங்க போல் இருக்கு, கொஞ்சம் திமுக எதிர்ப்போட்டையும் கொஞ்சம் தூக்கிடுவாங்க போல் இருக்கு. பாஜக எதிர்ப்போட்டையும் தூக்கிட்டாங்கன்னா திமுக கொஞ்சம் அடிவாங்க. ஸோ டைட்டாக போகும். திமுக ஒரு 33% வாங்கி கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 45-7 இது இறங்கி 33% வாங்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4-5 முனையில் ஓட்டு பிரியும் போது நீங்கள் 30-33% வாங்கி வின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஜக அதிக அளவுக்கு இடங்களை கேட்குறாங்க. அண்ணா திமுக 60 சீட் கேட்டிருக்காங்க, லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. மைனார் 60 சீட் லிஸ்ட்டு கொடுத்துட்டார். அவர் எடப்பாடி என்ன டிசைட் பண்ண போகிறா தெரியாது. 25-30 கொடுப்பான்னு எதிர்பார்க்குறாங்க. அதோட அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. போன வாட்டி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருக்காங்களோ அதை பெரும்பாலும் கொடுத்துருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக 60 அவங்க நிற்க 60ல் உறுதியாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் முன்ன பின்ன 30 வரையும் கொடுப்பார் எடப்பாடி. இவங்க இன்னும் போராடி ஒரு 35 வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலன்னா அவங்க தானே இருப்பாங்க. அப்போ அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்சிகள் கூட்டணிக்கு வரதை பொறுத்து பாஜகவோட இடம் மினிமம் 30 கேரண்டி. அதுக்கு மேலே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கட்சிகள் வந்ததுன்னா எடப்பாடி கொடுக்க மாட்டார்.